சிருங்காபுரிய சுத்தோதனவர்மன்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய மகன் சுந்தரவர்மன் நல்ல அழகன், அறிவாளி, சாமர்த்தியசாலியும் கூட. இதனால அவனுக்கு தன்னுடைய மகளை கொடுக்க பல நாட்டு மன்னர்கள் போட்டி போட்டுட்டு வந்தாங்க. தம் மகள்களுடைய உருவப்படங்களை அவங்க சிருங்காபுரி மன்னன் கிட்ட அனுப்புனாங்க. ஆனா அதுல எதுவுமே சுந்தரவர்மனுக்கு பிடிக்கல. சுந்தரவர்மன் அப்பப்ப ஆஸ்தான ஓவியனான தனஞ்சயனுடைய ஓவிய கூடத்துக்கு போய் அவர் வரைகிற ஓவியங்களை பார்த்து மகிழ்வான். ஒரு நாள் அவன் ஓவிய கூடத்துக்கு போனப்ப தனஞ்சயன் அழகான பெண்ணொருத்தியுடைய உருவப்படத்துல வண்ணம் தீட்டிட்டு இருந்தான். சுந்தரவர்மன் அந்த படத்தை வெச்சக்கன் வாங்காம பார்த்து, ஆஹா எவ்வளவு அழகான பெண், இப்படி ஒருத்தி உண்மையிலேயே இருக்காளான்னு நினைச்சு மலைச்சு நின்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு தனஞ்சயன் திரும்பி பார்த்தப்ப சுந்தரவர்மன் அவன்கிட்ட, ரொம்ப ரொம்ப அழகா இருக்காளே, யார் இவ? உன்னுடைய கற்பனையில உதிச்சவளா இல்லை இவளை எங்காவது கண்டாயான்னு கேட்டான். இதை கேட்டுட்டு தனஞ்சயன் சிரிச்சுட்டே, இவ இதே ஊர்ல தான் இருக்கா, பேரு பூர்ணிமா, ஒரு ஏழை விவசாயியுடைய மகள், மனமாகாதவள்னு அவளை பத்தி சொன்னான். உடனே சுந்தரவர்மன், நான் இவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சொன்னான். சுந்தரவர்மனுக்கு அன்னைக்கு இரவு தூக்கமே வரல. எங்க பார்த்தாலும் பூர்ணிமாவுடைய உருவந்தான் அவனுடைய கண்களில் பட்டுச்சு. அதிகாலையில் தான் அவன் தூங்கினான். அப்போ கண்ட கனவுல ஒரு மந்திரவாதி பூர்ணிமாவை ஒரு புலி மேலே ஏற்றி கடத்திட்டு போவது போல பார்த்தான். அந்த மந்திரவாதி இளைஞன் கழுத்தில் ஒரு மணிமாலை அணிந்திருந்தான். அது தங்க சங்கிலியாலானது. அதில் ஒரு சிவப்புக்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு. புலி வெகு நேரம் ஓடி ஒரு பெரிய ஆலமரத்தடியில் போய் நின்றுச்சு. மந்திரவாதி கீழே இறங்கி பூர்ணிமாவை இழுத்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மலை குகைக்குள்ளே போனான். சுந்தரவர்மனும் அவர்களை தொடர்ந்து வந்து அந்த குகைக்குள்ள அவங்களுக்கு பின்னாடி போனான். இந்த நிலையில சுந்தரவர்மனுடைய தூக்கம் கலைஞ்சுது. விடியற்காலையில் காணுற கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா பூர்ணிமாவை ஒரு மந்திரவாதி கவர்ந்து கொண்டு போய் விடுவானோன்னு அவன் கவலைப்படலானான். காலையில் மக்கள் நகர வீதிகளில் கூட்டம் கூட்டமாக நின்று பூர்ணிமாவை முந்தைய இரவில் மாயநாதன்கிற மந்திரவாதி தூக்கிட்டு போய்விட்டதா பேசிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி சுந்தரவர்மனுக்கும் எட்டுச்சு. மாயநாதன் மந்திர தந்திரங்களில் கை தேர்ந்தவன், ரொம்பவும் கொடியவன். அவன் அணிஞ்சிருந்த மாலை எவரையும் வசீகரித்து இழுத்து போய்விடணும், அவனால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு மக்கள் பேசிட்டாங்க. இதையெல்லாம் கேட்ட சுந்தரவர்மன் தான் முந்தின இரவில் கண்ட கனவை நினைவுபடுத்தி பார்த்தான். உடனே அவன் யாருக்கிட்டவுமே சொல்லாமல் தன்னுடைய குதிரை மேலே ஏறி காட்டுக்கு போனான். உச்சி வேளைக்கு அவன் தான் கனவுல கண்ட ஆலமரம் இருப்பதை பார்த்து அங்கே போனான். அதுக்கு பக்கத்திலேயே மலை குகை இருப்பதையும் பார்த்தான். குகை வாசலில் ஒரு புலி தூங்கிட்டு இருந்துச்சு. அதனுடைய கழுத்தில் மாயநாதன் அணிந்திருந்த மந்திர மாலை இருந்துச்சு. சுந்தரவர்மன் சட்டுன்னு தன்னுடைய வாளை உருவி புலியை ஒரே குத்தில் கொன்னான். அதுக்கப்புறமா அதனுடைய கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து தான் அணிஞ்சிட்டு அவன் குகைக்குள்ளே போனான். அங்கே புலித்தோல் விரிக்கப்பட்ட ஒரு ஆசனத்தில் மாயநாதனும் பூர்ணிமாவும் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தான். அப்போ மாயநாதன் பூர்ணிமா கிட்ட, பூர்ணிமா, நான் என்னுடைய மந்திர மாலையுடைய சக்தியால் உன்னை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஆனால் மந்திர மாலையுடைய உதவியால் நான் உன்னை மணக்க விரும்பலை. அதனால தான் அந்த மாலையை வாசலில் இருக்கிற புலியோட கழுத்தில் போட்டுட்டு வந்தேன். அந்த மாலை என்னுடைய கழுத்தில் இல்லைன்னா நான் ஒரு சாதாரண மனிதன்தான். நீ சம்மதிச்சா உன்னை அக்னி சாட்சியாக மணந்துக்கிற, உனக்கு விருப்பம் இல்லைன்னா உன்னை உன்னுடைய வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னான். இப்படி மாயநாதன் சொன்னதை கேட்ட சுந்தரவர்மன் ஆச்சரியப்பட்டா. பூர்ணிமா அவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறத கேட்க அவன் ஆர்வமாக இருந்தான். பூர்ணிமா மாயநாதனை பார்த்து தலை குனிந்தவாறே, நீங்கள் இந்த மாயமந்திர வேலைகளையெல்லாம் விட்டுட்டு எல்லோருக்கும் மத்தியில் கௌரவமாக வாழ தயாரானா நான் உங்களை மணந்து கொள்கிறேன்னு சொன்னான். மாயநாதன் மகிழ்ந்து போய் பூர்ணிமாவுடைய கையை பற்ற போகும்போது சுந்தரவர்மன் அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னான். அவன் பூர்ணிமாவை பார்த்து, பூர்ணிமா, இவன் மந்திரவாதி, கொடியவ, தன்னுடைய மணிமாலையால் உன்னை மயக்கியவ, இவனை மணக்காத, நான் இந்த நாட்டு இளவரசன், என்ன மணந்துக்கோன்னு சொன்னான். பூர்ணிமா இளவரசனோட கழுத்தில் இருந்த மாலையை பார்த்தா. மறு நிமிடமே ஏதோ மந்திரத்தால் கட்டுண்டவள் போல மெதுவாக நடந்து வந்து சுந்தரவர்மனுக்கு பக்கத்தில் நின்னான். இதை பார்த்த மாயநாதன் பலமாக சிரிச்சான். சுந்தரவர்மன் மாயநாதனை எரிக்கிற மாதிரி பார்த்தா. நீ ஏன் இப்படி சிரிக்கிற? ஒரு அபலையான பெண்ணை உன்னுடைய மந்திர சக்தியால் வசீகரித்து வந்த கயவண்ணி, உன்னை சட்டப்படி தூக்கிலேயே போடலாம். ஆனால் உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுடுற, பிழைத்து போடு சொன்னான். அப்பவும் மாயநாதன் சிரிச்சுட்டே, பேஷ் பேஷ், மந்திர மாலையால் நான் இவ்வளவு வசீகரிச்சிட்டேங்கிறது தான் உன்னுடைய குற்றச்சாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவர்மனுடைய கழுத்தில் இருந்த மாலையை பார்த்தான். இதை கேட்ட சுந்தரவர்மன் திடுக்கிட்டு போனான். கொஞ்சம் யோசிச்சுட்டு அவன் தான் அணிந்திருந்த மாலையை கழற்றி தரை மேலே ஓங்கி அடித்தான். அதிலிருந்த சிவப்புக்கள் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. அது வரைக்கும் சுந்தரவர்மனுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த பூர்ணிமா அவனை பார்த்து நடுங்கியவாறே,
யார் நீங்க? நான் எப்படி இவர் பக்கமா வந்து நின்னேன்னு சொல்லி சட்டுன்னு மாயநாதனுக்கு பக்கமா ஓடி போய் நின்னான். மறு நிமிடமே சுந்தரவர்மன் அந்த குகையிலிருந்து வெளியே வந்து தன் குதிரை மேலே ஏறி தலைநகருக்கு போயிட்டான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, சுந்தரவர்மன் மிக அழகின்னு நினைச்சு பூர்ணிமாவை மணக்கத்தானே மந்திரவாதியுடைய குகைக்குள்ள போனா. இதுக்காக புளிய கொன்று மந்திரமாளியையும் அணிஞ்சிட்டானே. அவன் இந்த நிலையில பூர்ணிமாவை தடை எதுவும் இல்லாம மணந்துட்டு இருக்கலாமே. ஆனா அப்படி செய்யாம மந்திர மாலையை எடுத்து தரையில அடித்து அதனுடைய சிவப்பு கல்லை உடைத்தானே. இதையெல்லாம் எதுக்காக? என்னுடைய சந்தேகங்களுக்கு நீ பதில் தெரிந்தும் கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, மாயநாதனை எல்லோரும் கயவன்னு சொன்னப்பவோ அவன் பூர்ணிமாவுடைய விஷயத்துல உயரிய பண்போடு தான் நடந்துட்டான். ஒரு பெண்ணுடைய மனசை மந்திர சக்தியால் வெல்லக்கூடாதுன்னு அவளா விரும்பி தன்னை மணக்க வேணும்னு நினச்சிதான் மாயநாதன் தன்னுடைய மந்திர மாலையை புலியோட கழுத்தில் அணிவிச்சிட்டு குகைக்குள்ளே போனான். ஆனால் சுந்தரவர்மன் அந்த மாலையை அணிந்து பூர்ணிமாவை வசீகரித்தப்ப அவனுக்கு சிரிப்பு வந்துச்சு. அந்த சிரிப்போட பொருள் சுந்தரவர்மனுக்கு விளங்கிருச்சு. அந்த மாலையை வேற யாரும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிதான் அவன் அதனுடைய கல்லை உடைச்சா. அவனுக்கு பூர்ணிமாவுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிட்டதுனால அவளை வற்புறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சிட்டா. அதனால் அவளை மணக்கிற எண்ணத்தை விட்டுட்டு கிளம்பி போயிட்டான்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.